சிவாய நம. வியாசரின் அற்புதம். உலக வாழ்க்கை இன்பத் துன்பங்கள் நிறைந்தது. இன்பத்தில் சிரிப்பதும் துன்பத்தில் அழுவதும் மனித வாழ்க்கையாகிவிட்டது. பிறந்த தேதியை தெரிவித்த இறைவன் மரணத்தின் தேதியை அறிவிக்க மறந்துவிட்டான். அனுப்பியவன் அழைத்து கொண்டதும் ஆனந்தம் துக்கமாகிறது. இறப்பு என்பது சில சடங்கு சம்பிரதாயங்களுடன் முடிவடைந்தாலும் அதன் சோகம் நெஞ்சிலே நிழலாடதான் செய்யும். அதன் நினைவுகள் நெஞ்சை விட்டு நீங்குவதில்லை. அது தந்த கனவுகளும் கற்பனைகளும் கண் முன்னே வந்து கண்ணீரை தர மறுப்பதில்லை. எதுவும் நமக்கு நிரந்தரமில்லை. ஆனால் நம் வாழும் காலத்தில் சேர்த்து வைக்கும் கல்வியும் பாவ புண்ணியங்களும் நம் கூட வருகின்றன. அதற்கு ஏற்ப நமது அடுத்த பிறவி அமைவதாக இந்துக்கள் நம்புகின்றனர். அவர்கள் நம்பிக்கை பொய்யாவது இல்லை. நாம் அனைவரும் போகின்ற இடத்திற்கு புண்ணியத்தை தேட வேண்டும். இனி பிறவாத நிலை வேண்டும் என்று இறைவனை வேண்ட வேண்டும். இறைவனின் திருவடியை சேர வேண்டும். அதுதான் ஆன்மா அமைதி ஒரே வழி. இன்பமும் துன்பமும், துன்பத்தில் இன்பமும் இரண்டையும் சமமாக கருதுபவன் யோகியாகின்றான். அவனை அது ஒன்றும் செய்வதில்லை. மாறாக அவன் நினைத்தால் அதை எதுவும் செய்ய முடியும். எத்தனையோ மகான்கள், யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள் இந்த புண்ணிய பூமியிலேயே அவர்கள் தங்களின் நிலையை உயர்த்தி கொண்டது எப்படி, எதனால்? இதற்கெல்லாம் காரணம் தவம். தவம் தவத்தினால் கிடைத்த பலன். தவத்தினால் தங்களின் நிலையை உயர்த்தி கொண்ட அவர்கள் சொன்னது பலிக்கும், நினைத்தது நடக்கும். உலகங்களையும் படைக்க வேண்டுமா? அவர்களால் முடியும். இறந்தவர்களை பிழைக்க வைக்க வேண்டுமா? அவர்களால் முடியும். அவர்களால் முடியாதது எதுவுமே இல்லை. மகாபாரதத்தின் ஒரு அற்புத நிகழ்ச்சி. பாரத போர் முடிந்து 16 ஆண்டுகள் கழிந்தும் திருதராஷ்டிரனுக்கு புத்திர சோகம் மனதை வாட்டுகிறது. தாள முடியவில்லை. அதிலும் மூத்த மகன் துரியோதனை நினைத்து நினைத்து ஏங்கினான். காந்தாரியும் தன் மக்களையும் தன் கணவனின் நிலையும் எண்ணி பெரும் துயரம் உற்றாள். குந்தி தேவி தன் முதல் மகன் கர்ணனை நினைத்து நினைத்து நெஞ்சு துடிதுடித்தாள். திரௌபதி தன் செல்வங்களை இறந்தது எண்ணி எண்ணி பரிதவித்திருந்தாள். சுபத்திரை அபிமன்வியை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்த வண்ணம் இருந்தாள். அனைவரும் இப்படி சோகத்தில் மூழ்கியிருந்தனர். இறந்தவர்களை பற்றியே நினைத்து வாடிக்கொண்டிருந்தனர். இதையெல்லாம் அறிந்த மகரிஷி வியாசர் அவர்களின் வாட்டத்தை தீர்க்க வருகின்றார். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். உங்களின் மனக்கவலை மாற்றுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று கூறினார். திருதராட்டிரர் மன்னன் துரியோதன் மீது வைத்த பாசத்தால் என் குலமே நாசமடைந்தது. இதற்கு நான் தான் காரணம் என்று வருந்தினான். காந்தாரி, முனிவரே, உம்முடைய தவ வலிமையால் நீர் நினைத்தால் உலகங்களையும் திருஷ்டிக்க முடியும். இறந்து போன எங்கள் குமாரர்களை அரசர் காண ஆசைப்படுகிறார். நீங்கள் நினைத்தால் எங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய முடியும். நாங்கள் எல்லோரும் இதை தான் விரும்புகிறோம் என்றார். குந்தி தேவி, திரௌபதி, சுபத்திரை, பூரிசரஸ் மனைவி அனைவரும் தங்கள் உள்ள கிடங்கை மகரிஷியிடம் தெரிவித்தனர். அப்போது மகரிஷி வியாசர், நான் இப்போது என் தவ வலிமையால் உங்களுக்காக உங்களால் காண முடியாத ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். என் தவ வலிமையை முனிவர்களும் பண்டிதர்களும் காணட்டும் என்று கூறி எல்லோரும் கங்கை நதிக்கரைக்கு செல்லுங்கள். நீங்கள் பார்க்க விரும்புகின்றவர்களை அங்கு காட்டுகிறேன் என்று கூறினார். அனைவரும் கங்கை கரைக்கு சென்றனர். வியாசர் கங்கை நதியில் இறங்கி யுத்தத்தில் இருந்தவர்கள் பல பெயர்களை கூறி அழைத்தார். கங்கை நதியின் நடுவில் இருந்து முதலில் பீஷ்மர், துரோணர் வர அவர்களை பின் தொடர்ந்து கர்ணன், துரியோதனன், அபிமன்யு, பூரிசரஸ், கடோத்கஜன் என்று போரில் மரணமடைந்த அத்தனை மன்னர்களும் போர் வீரர்களும் கங்கை கரையினை வந்து சேர்ந்தனர். அவர்கள் அனைவரும் கடைசியாக எந்த தேருடனும் கொடியுடனும் ஆயுதங்களுடனும் உடைகளுடனும் போரில் இருந்தனரோ அப்படியே வந்திருந்தனர். திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் வியாசரின் அருளால் தெய்வ பார்வை கிடைத்தது. எங்குமே நடந்திராத அந்த அற்புத காட்சி, ஆனந்த காட்சியை நம்ப முடியாத காட்சி அனைவரும் கண் கொட்டாமல் பார்த்தனர். யாருமே சிந்திக்க முடியாத அந்த மகோன்னத காட்சி அங்கே நிகழ்ந்தது.
தங்கள் பகையை மறந்து நிரந்தர நட்புறமையோடு அவர்கள் கரையிலேயே காத்திருந்த தாய் தந்தையோடும் மனைவிமார்களோடும் உறவினரோடும் மகிழ்வோடு உரைவாடினர். ஒரு இரவு அப்படியே கழிந்தது. பொழுது விடிந்ததும் அவர்கள் முன் போலவே கங்கையில் சென்று கலந்தனர். அப்போது மகரிஷி வியாசர் கரையில் இருந்தவர்களை நோக்கி, இவர்களை தொடர்ந்து இவர்களது மனைவிமார்கள் யாராவது செல்ல விரும்பினால் இவர்கள் செல்லும் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று கூற, பல பத்தினிமார்கள் தங்கள் குடும்பங்கள் பெரியவர்கள் ஆசை பெற்று கங்கையில் இறங்கினர். இறந்தவர்கள் அனைவரும் நலமுடன் சொர்க்கத்தில் இருக்கின்றனர். அவர்கள் தெய்வ காரியத்திற்காக பூமியில் வந்து பிறந்தவர்கள். காரியம் முடிந்ததும் சென்று விட்டார்கள். அவர்களை நினைத்து நீங்கள் துயரம் அடைய தேவையில்லை என்பதற்காகவே என் தவ வலிமையால் இந்த காட்சியை உங்களுக்காக காட்டினேன் என்று வியாச மகரிஷி கூறினார். மேலும் இதை யார் ஆர்வத்துடன் கேட்கின்றார்களோ அவர்கள் இறந்த பின் நற்கதி அடைவார்கள் என்றும், உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டு பிரியாமல் இருப்பவர்கள் என்று மகாபாரதம் கூறுகிறது. வியாசர் தவ வலிமையால் இந்த அற்புத காட்சி அங்கே அரங்கேற்றமாயிற்று. இதை வைசம் பாயனர் என்னும் ரிஷி பரிஷித்தின் மகனான ஜனமே ஜெயனுக்கு சொல்லும் போது அதை அவன் நம்ப மறுத்து, இதே போல் என் தந்தை பரிஷித் மகாராஜாவை என் எதிரே வியாச மகரிஷி காட்டினால் நான் நம்புவேன், எனக்கு வியாச மகரிஷி அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல, வியாசரும் அப்படியே செய்ததாக பரிஷித்தை கண்டு ஜனமே ஜெயன் உரையாடியதாகவும் மகாபாரதம் சொல்கிறது. இவையெல்லாம் எப்படி முடிந்தது? நம்ப முடியாத நிகழ்ச்சியும் நிகழ்த்தி காட்டியது எது? இதற்கெல்லாம் ஒரே பதில் தவம். தவத்தினால் பெற முடியாதது எதுவும் இல்லை. நீதி, நேர்மை, தர்மம், தன்னலமற்ற தொண்டு, உண்மை, உழைப்பு அனைத்துமே தவம்தான். எவ்வளவு அது செய்கிறோமோ அவ்வளவு நமக்கு அது கிட்டும். இவ்வளவு அற்புதம் அதில் இருக்கும்போது நாமும் கொஞ்சம் நல்ல நாட்டை பின்பற்றினால்தான் என்ன? முயன்றால் எதுவும் முடியாததில்லை. அதனால் நாமும் இவற்றை பின்பற்றி வாழ்வோம். திருச்சிற்றம்பலம்.